ஹலோ நண்பா! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ் 200 பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025 எடிஷனு ஃபுல்லி எல்இடி செட்டப்ஸில் சும்மா வேற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த வண்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்மளுக்கு எடுக்க சப்போர்ட் பண்ணது பார்த்திங்கன்னா, சென்னையில் இருக்க பஜாஜ், சக்தி பஜாஜ்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. பைக்கும் கொடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஷோரூமில் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பைக்ஸுமே டெஸ்ட் ட்ரைவும் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பார்கெயின் பண்ணி பேசுனீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸும் உங்களுக்கு வந்து நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நண்பா! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பஜாஜோட என்எஸ் 200. செம்ம லெஜெண்ட்ரியான ஒரு பைக்குங்க இது. செம்ம டார்க்கு, செம்ம பவரு, வேறு மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட ஹெட்லைட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி செட்டப்ஸில் ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 250 மாடல் வரும் பார்த்திங்களா, அந்த கிறிஸ்டல் அதை வந்து அப்படியே இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி செட்டப்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. த்ரூ அவுட்டு வண்டி வந்து எல்இடி இந்த ஆன் பண்ணி பார்க்கும்போது நல்ல பிரைட்னஸ் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைன் போகுது, அதுவும் நல்லா இருக்குது. எல்இடி ஸ்ட்ரிப் லைட் மாதிரி. இந்த இடத்துல மட்கார்டும் நல்லா நம்மளுக்கு பிராடரான ஒரு மட்கார்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு டாமினாரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மட்கார்டு, டுவெல் சேனல் ஏபிஎஸோடு வருது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பைப்ரேக் கிளாலிபர் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரெமிகா பிரேக் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, டிஸ்க் பிரேக்கு. அதுவும் நல்லா ப்ராடர் செக்ஷன் 300 செக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ப்ராடரான ஒரு டிஸ்க் பிரேக்ஸோட அப்சைட் டவுன் ஸ்போக்ஸுமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லா சாலிடாக இருக்குது. 43 mm நல்லா சூப்பராக நம்மளுக்கு சாலிடாக இருக்குது. இதை பொறுத்தவரையும் இந்த அப்சைட் டவுன் ஸ்போக்ஸு. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா கியர்ஸ் பொசிஷன் நம்மளுக்கு வந்து 6 கியர் வந்து இந்த வண்டியில் முன்னாடியிலேருந்தே வந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த வண்டியோட பவரை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட சிசியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த வண்டியோட சிசியை பொறுத்தவரையும் 199 சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஜின் செட்டப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் கூல்டு இன்ஜினு, ட்ரிபிள் ஸ்பார்க் ப்ளக்கோடு வருது. 4 வால்வ் எஃப்ஐ டிடிஎஸ்ஐ இன்ஜினு, சிங்கிள் சிலிண்டரோடு நம்மளுக்கு கிடைக்குது. பவரை பொறுத்தவரையும் 24 பிஹெச்பி பவரை வந்து நம்மளுக்கு கிடைக்குது. டார்க்கை பொறுத்தவரையும் 18.74 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த வண்டியை பொறுத்தவரையும் கிடைக்குது. ஃப்ரண்ட்லேயே நம்மளுக்கு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரேக்கிங் செட்டப்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால இந்த வண்டி வந்து ஸ்டாப் பண்ணால் சும்மா கச்சுன்னு நிற்குது. நானே வண்டி இந்த ஷோரூம்லேருந்து இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்காக ஓட்டிகிட்டு வந்தேன். அந்த இடம் வரையும் பார்க்கும்போது சூப்பராகவே நம்மளுக்கு இருந்தது. சைட் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி எல்லா வண்டியிலுமே கொடுக்குறது தான், அதுவும் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஸ்டாண்டுமே நம்மளுக்கு வந்துடுது. இந்த இடத்துல நம்மளுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸு சூப்பராக நம்மளுக்கு டிரைவருக்கு கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா சேஃப்டி வைஸ் நல்லாயிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு ரெகுலரான ஒரு ஃபுட் ரெஸ்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மடக்கி வச்சா மேனுவலாக நம்ம பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம இப்படி எடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்குற மாதிரி ஃப்ரிங்கில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சாரீ கார்டு, சாரீ இல்லை சுடிதாரில் உள்ள அந்த வேறு ஏதாவது கிளாத் வந்து உள்ளே போகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு லேடிஸ் சேஃப்டிக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இதுவுமே மாற்றிருக்க மாதிரி இருக்குது. இந்த செட்டப்பு கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க, பிளாஸ்டிக் குவாலிட்டி. இதுவுமே ஃபுல்லாக மோனோஷாக்கில் அடிக்கும் சேரு, அதை அடிக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. டயர் அக்கர் வந்து நம்மளுக்கு இருக்குது. நல்ல ஒரு ப்ராடரான ஒரு டயர் அக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ரியர் சைடு வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது டெயில் செக்ஷனு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே எல்இடி வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சிக்னல் லாம்ப்ஸ் எல்இடி ப்ளஸ் வந்து டெயில் செக்ஷன் எல்இடி. அதே போல் இந்த நம்பர் பிளேட்டு தெரிகிற லைட்டும் எல்இடி செட்டப்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த பேக் சைடு பிரேக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரெமிகா பிரேக் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 210 mm கிரெமிகா பிரேக் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அது போக பார்த்திங்கன்னா டயர் செட்டப்ஸுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டயர் செட்டப்ஸில் நல்லா ப்ராடரான ஒரு டயர் செட்டப்ஸு. ரோடு ப்ரெசன்ஸு, ரோடோட க்ரிப்பு வந்து இருக்கிற மாதிரி எம்ஆர்எஃப் டயர்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரையும். 130/17 இன்ச்சஸ் வீலோட பேர் பண்ணியிருக்கிறாங்க. அலாய் வீல் செட்டப்ஸு நல்லா ஸ்டடியாக சூப்பராக இருக்கும். என்எஸ்கே உரித்ததான ஒரு முக்கியமான விஷயங்க, என்எஸ்கே உரித்ததான அண்டர்பெல்லி எக்ஸாஸு. இந்த எக்ஸாஸ்லேருந்து வரக்கூடிய சவுண்டு சும்மா வேறு மாதிரி இருக்கும். வண்டியை வந்து நான் லைட்டாக ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நார்மல் இது நான் லைட்டாக கொடுக்குறேன். ஆர்பிஎம் 900 ஆர்பிஎம் எல்லாம் அப்படியே உடையுது சவுண்டு. அந்த மாதிரி வேறு லெவலில் இதோட
சவுண்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வர்ற இது பிளாஸ்டிக் மெட்டீரியலு, இது ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஆனால் இருந்தாலுமே அதை நம்மளுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினில் எந்த விதமான சேருமே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராஷ் கார்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான ஒரு கிராஷ் கார்டு. அதுக்கு இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஜினுக்கு தேவையான அந்த கூலர் செட்டப்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மிடில் ரேடியேட்டர் கார்டு நல்லா ப்ராடராக அதுவும் இருக்குது. ஹார்னை பொறுத்தவரையும் நல்லா ஸ்ட்ராங்கான ஹார்னு நல்லா இருக்குது. கொஞ்சம் டியூன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதில் நம்ம என்ன கியரில் போகிறோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நியூட்ரல்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கும். இந்த இடத்துல ஆர்பிஎம் மிஷின் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா ஃபியூயல் இந்த இடத்துல வர்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எவ்வளோ நம்ம ட்ரிப் ஏ ட்ரிப் பி அந்த மாதிரி மேனுவலாக நம்ம இந்த இடத்துல அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அட்ஜஸ்டபிளோட வருது. ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதில் இருக்குது. நியூட்ரல் இருந்தோன்னா இந்த இடத்துல நியூட்ரல் எரியும். சிக்னல் லேம்ப் இந்த பக்கம் இருந்ததுன்னா இந்த பக்கம். இன்ஜினோட மால் ஃபங்க்ஷன் லைட் இந்த பக்கம். ஏபிஎஸ் இந்த பக்கம். ஏபிஎஸ் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபியூயல் எவ்வளோ நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுது. ப்ளஸ் நமக்கு இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஃபியூலாக இருக்கா எம்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையுமே சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஸ்பீடில் போகிறோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பெரிய நம்பரில் வந்து நம்மளுக்கு க்ளீனாகவே தர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ ரேஞ்ச் தரும்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை. ப்ளஸ் அதுவும் இருந்திருந்தால் இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி போர்ட்டு, சார்ஜிங் போர்ட் வந்து நல்லா இடுக்கான ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. குத்தி எப்படி சார்ஜ் போட போகிறாங்கன்னு தெரில. கொஞ்சம் இப்படி கொடுத்தவங்க கொஞ்சம் இந்த பக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுவும் கஷ்டம்தான் போல். வேறு எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். என்னோட ஒரு சின்ன சஜஷன். இந்த டாப்பில் கொடுத்தா கூட பெட்டர் தான். அழகாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் குத்தி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு டில்ட் ஹேண்டில் பார் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரைஸ் பண்ணாமல் நார்மலாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இது வந்து நல்லா சாலிடான ஒரு மெட்டீரியலு. அந்தளவுக்கு வைப்ரேஷன்ஸு எதுவுமே ஓட்டும் போது இது கிடைக்கல. நல்லா ஸ்டேபிளாக இந்த வண்டி வந்து போகுது. இந்த இடத்துல பல்சருன்னு சொல்லிட்டு எம்பலம். அதே போல் இந்த இடத்துல பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. NS 200ன்னு சொல்லிட்டு. சஸ்பென்ஷன்ஸும் நல்ல சஸ்பென்ஷன். ப்ளஸ் சீட்டுமே நல்லா சூப்பரான ஒரு சீட்ஸு. டாமினாரில் கொடுத்த மாதிரியே தான் இருக்குது. நல்லா செம்ம சீட்டு. ஆனால் டாமினாரில் இன்னும் ப்ராடாக வரும். இது கொஞ்சம் நேரோவாக இருக்குது சீட்டை பொறுத்தவரையும். ஆனால் சீட்டோட க்ரிப்பு ப்ளஸ் அதோட குஷனிங் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு சேஃப்டி பேடிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, லப்பரு, அதுவும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சுவிட்சஸ் குவாலிட்டி வந்தோன்னா சுவிட்சஸ் குவாலிட்டி இன்ஜின் கில் சுவிட்சு, ஸ்டார்ட் சுவிட்சு அது இருக்குது. ப்ளஸ் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டு அது இருக்குது. லேம்ப் ஆன் பண்ணோன்னா அந்த சுவிட்ச் இருக்குது. இந்த இடத்துல மேனுவலாக வேறு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்ம மேனுவலாக ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணோன்னாலும் நம்ம பண்ணிக்கிட முடியும். ஹை பீம், லோ பீமு, பாஸ் சுவிட்சு எல்லாமே இருக்குது. ஹார்ன் இருக்குது. சிக்னல் லேம்ப்ஸ் வேணும்னா ஆன் பண்ணோன்னா அந்த ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மெயினானது ரைடிங்க்கு தேவையானது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிரர், சூப்பரான ஒரு மிரருங்க. நல்லா சாலிடாக இருக்குது. இந்த இடத்துல லப்பர் ஃபினிஷிங் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் ரஸ்ட்டு எதுவும் இஷ்யூ வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லா சாலிடான ஒரு ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த வண்டியோட ஸ்பெக்ஸு டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ப்ரைஸ் ரொம்ப எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணுவீங்க. ப்ரைஸ் தான் எங்கேயோ கொண்டு போய் 2 லட்சத்துக்கு ஒரு 3000 ரூபா தான் கம்மி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ப்ளஸ் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு டியூக்கோட இன்ஜினை வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்ததுனால இந்த ப்ரைஸுக்கு கொஞ்சம் அப்ளிகபிளாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ப்ளஸ் பிரேக்கிங் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்போயுமே பை பிரேக் கேலிபார் தான் கொடுப்பாங்க. கிரெமிக்கா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ரேசிங் ட்ராக்கில் யூஸ் பண்ணக்கூடிய கிரெமிக்கா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பிரேக்கிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பவர், டார்க் எல்லாமே வந்து நம்மளுக்கு லிட்டில் பிட் கொஞ்சம் டவுனாக தான் இருந்தாலும் நல்லாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். அந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக இது வந்து காம்படிட்டிவாக பீட் பண்ணுது, நல்லாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ காய்.